ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடிய மசாலா இட்லி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காலையில் பண்ண இட்லி இல்லை நாள் பண்ண இட்லியாக இருந்தாலும் இருக்குது மீதம் இட்லின்னா அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். செய்துட்டு சூடாக பசங்களுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுத்துட்டு நம்மளும் டேஸ்டியாக சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுவும் வீட்டில் இருக்க பொருளே தான், சீக்கிரமாக செய்திடலாம். வாங்க, அது வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணதை உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், மசாலா இட்லி பண்ணுறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 5 இட்லி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த இட்லி தாளிக்கிறதுக்காக மிளகு தூள், கரம் மசாலா அண்ட் மஞ்சள் தூள், கடுகு, தேவையான அளவு சால்ட் யூஸ் பண்ணுறதுக்காக, அப்புறம் ஆயில். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டேன். சூடாகட்டும். சூடான உடனே ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா சூடாயிடுச்சு. இப்போது தேவையான ஆயில் சேர்த்துடலாம். நல்லா கடாய் சூடான உடனே எண்ணெய் ஊற்றின பிறகு பாருங்கள், நல்லாவே பபுள்ஸ் வருது. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துடலாம். கடுகு சேர்த்தாச்சு, நல்லா பொரியட்டும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு சேர்த்தா நல்லா படபடபடன்னு வெடித்து எல்லா கடுகும் பொரிஞ்சிடும். எல்லா கடுகும் நல்லா பொரிஞ்சாதான் நம்ம செய்கிற சமையல் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா பொரிஞ்சு முடிச்சிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நான் கூட தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஆனியன் ரொம்ப வேணான்னு சொன்னால் ஒரு வெங்காயத்தோட கூட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ இட்லி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளி சேர்த்துக்குங்க. இது கூடவே கீறி வச்ச பச்சை மிளகாயை சேர்த்துட்டேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இந்த ஒரு தக்காளியை சேர்த்துட்டேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினுச்சுனா தான் நம்ம சாப்பிடக்குள்ள நல்லா டேஸ்ட் கொடுக்கும். தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டத்தை சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா தக்காளி வதங்கி வருது. இப்போது நான் இந்த வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் மட்டும் உப்பு சேர்க்குறேன். ஏன்னா இட்லி மாவில் ஆல்ரெடி உப்பு போட்டு கரைச்சி வச்ச மாவு தான் நம்ம இட்லி சுட்டுருக்கோம். அதுக்கு உப்பு தேவையில்லை.
இந்த வெங்காயத்துக்கும் தக்காளிக்கு மட்டும்தான் நான் உப்பு சேர்க்குறேன். தேவையான அளவு பார்த்து நீங்கள் சேர்த்துக்குங்க. இதில் ஞாபகம் இல்லாமல் போட்டிங்கன்னா உப்பு அதிகமாகிடும், சாப்பிடவே முடியாது. உப்பு போட்டு நம்ம வதக்கணும்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கும் தக்காளி. இதில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துட்டு கிரேவி மாரி லைட்டாக வரும். அந்த கிரேவி மாரி இருக்கக்குள்ளே நம்ம இட்லி சேர்த்தோம்னா நல்லா சாஃப்டாக அதுக்குள்ளே தண்ணி உப்பு காரம்லாம் இறங்கிட்டு இட்லி நல்லா சாஃப்டாகிடும். இந்த உப்பு காரமும் அந்த இட்லிக்குள்ளே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு சாப்பிடக்குள்ள ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஒரு அரை டம்ளர் தண்ணி. இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இந்த கிரேவி மாரி வந்துடுச்சு. நம்ம தண்ணி ஊற்றுனது. இப்போ இட்லியை நான் அதில் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு கையில் வந்து செல் வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு கிளற முடியல. உங்களுக்கு ஃபுல்லாக கிளறிட்டு மறுபடியும் காமிக்கிறேன். நல்லா கிளறிட்டேன் பாருங்கள். எல்லாம் இந்த கிரேவி மாரி இருந்தது இட்லிக்குள்ளே நல்லா இழுத்துக்குச்சு. இப்போ உப்பு காரம் அந்த இட்லிக்குள்ளே நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்கும். சாப்பிடக்குள்ளே உங்களுக்கு தெரியும். நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தெரியும். இப்போ நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்க்குறேன். பெப்பர் சேர்த்துட்டு இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லி நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் வச்சுட்டு சேர்ப்போம் இல்லையா, அதேமாரி வச்சு இப்போ சேர்த்துட்டு இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலா இட்லி இப்போது ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம அந்த வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவி மாரி கிடச்ச பிறகு தான் இட்லி சேர்த்தோம் இல்லையா, அப்போ வந்து நீங்கள் இட்லி சேர்க்கக்குள்ளே ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த கிரேவி வந்து ட்ரை ஆகாமல் அப்படியே நம்ம இட்லி போட்டு கிளறக்குள்ளே அந்த மசாலாலாம் இட்லிக்குள்ளே இறங்கும். ஃபுல் அனல் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் அந்த ட்ரை ஆகிடும், இட்லியில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகாது. இந்த ஒரு டிப்ஸை வந்து சொல்ல மறந்துட்டேன், சரிங்களா? இதேமாரி செய்து சாப்பிட்டுட்டு நீங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்ம இப்போ பவுல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சீக்கிரமாக சிம்பிளாக ஒரு டேஸ்டியான மசாலா இட்லி ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதை வீட்டில் செய்து பாருங்கள். செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.